கட்டையை பிடிச்சி இழுத்து இந்த பஸ்ஸுக்கோன்னு இழுக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. இவ்வளோ நேரம் இந்த ஊரை பற்றி நல்லா சொல்லிட்டு வந்தேன். இந்த சிலை தாங்க ஆஃப்ரிக்கன் ரெனசன்ஸ் மான்யூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் கண்டென்ட்டு. எல்லாம் நியூஸில் போடுறது ஆஃப்ரிக்காவில் ஒன்றுமே இல்லை புவருன்னு. பட் வந்து பார்த்தா தான் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. வீடியோ எடுக்கிறதா? ஓ சூப்பர், ஏ குட் பேன். இந்த தண்ணியோட விலையை பாருங்கள், $2100 போட்டிருக்கானுங்க. இது செஃபா இல்லை, செஃபானா இங்கே கீழே கடைசியில் எஃப்னு போடுவாங்க. அமெரிக்கா டாலர்லேயே 2100 போட்டிருக்கானுங்க இந்த வாட்டர் பாட்டிலுக்கு. ஸோ ஹலோ வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கோம், செனகல்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கோங்க. இங்கே தான் நான் புக் பண்ண அந்த ஏர்பிஎன்பி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா டெஸ் அல்மாதீஸ்னு ஒரு இடம் இருக்கும். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்த தக்கார் பிளாட்டூக்கு வந்து நம்ம போன வீடியோவில் போயிருந்திருப்போம். பட் நான் இன்றைக்கி வந்து அந்த டெஸ் அல்மாதீஸ்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் போகலான்னு இருக்கேன். டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு நிமிஷத்தில் வருவாருன்னு இங்கே போட்டிருக்கு, பக்கத்தில் தான் இருக்கார் போல். ஸோ டாக்ஸி தாங்க இங்கே இந்த லோக்கல் பஸ்ஸு நம்ம போன வீடியோவில் எடுத்துகிட்டு பட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு லோக்கல் பஸ் இருக்குமான்னு தெரில. அப்படியே இருந்தாலும் பல கனெக்ஷன் பண்ணி போகணும். இப்போ நான் போட்டிருக்க டாக்ஸி வந்து $375 வருது. 2700 செஃபாலேருந்து 3300 போட்டிருக்கு. ஆனால் 375லேருந்து 350க்குள்ளே வருங்க. 375லேருந்து 450க்குள்ளே வரும். இதான் நம்ம வந்த டாக்ஸின்னு நினைக்கிறேன். டிகே, ஆமாங்க, இதான் நம்ம போட்ட டாக்ஸி. Bonjour. ஸோ வாங்க போகலாம். அந்த யாங்கோன்னு ஒரு ஆப்பில் தாங்க போட்டிருக்கேன். அந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஈஸி. பட் லோக்கல் நம்பர் கேட்குறாங்க. நம்ம இந்தியன் நம்பர் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னோடய ஸ்லாக் நம்பர் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்மளால் இந்த ஆப்பில் ரெஜிஸ்டரே பண்ண முடியல. இந்த எக்கோவாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு சில கண்ட்ரியோட ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்தியா நம்பரு எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. நான் அதனால தான் நான் சிம்மு வாங்கினதே. இந்த டாக்ஸி எடுக்கிறதுக்காக தான் சிம்மே வாங்கினேன் இந்த ஊரில். வாங்க நம்ம போகலாம். இங்கேருந்து போகிறக்கு 40 நிமிஷங்க, 33 நிமிஷம் இருக்குது இன்னும். நான் ரொம்ப தூரம். நம்ம இங்கேருந்து ஊரையே சுற்றிக்கிட்டு நம்ம இந்த கடைசிக்கு போகணும். நான் இதுவுமே நான் பின் பாயிண்டெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக இங்கே வச்சு பார்த்தேன், அங்கே வச்சு பார்த்தேன், இங்கே வச்சு பார்த்தேன். இங்கே வச்சு பார்த்தா மட்டும்தான் 2700க்கு வந்தது. இங்கே வச்சா 3500, 3600லாம் வந்ததுங்க. ஸோ இங்கேருந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு இங்கே பின்ன போட்டிருக்கேன். அங்கே நம்ம போகலாம். இந்த இதில் நம்ம பைக் டாக்ஸி கூட புக் பண்ணிக்கலாம் போல். நம்ம திரும்ப ரிட்டன் வரும்போது பைக் டாக்ஸி புக் பண்ணி பார்க்கலாம், அது இன்னும் சீப்பாக இருக்கும். நம்ம நேற்று சும்மா ரோட்டில் போன வரையே நம்ம நிப்பாட்டி நம்ம பைக்கில் ஏறி வந்தோம். English? Oh, you speak little English? No, only English. Only English. Yeah. ஸோ அவ்வளோதாங்க இறங்கியாச்சு. கரெக்டாக இறங்குறேன், ஆப்போசிட்லேயே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நாம் அங்கே ஒன்று சாப்பிட்டோமே நாக்ஷாட்டில், அதே கடை இந்த இந்தியா கேட்டு இங்கே தான் இருக்குது. நான் கூகுள் மேப்பில் ஒரு இடம் பின் பண்ணி வச்சுருந்தேன், அது வேறு எங்கேயும் அங்கே காமிச்சிது. பட் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஒரு வேளை 2 லொக்கேஷனில் வச்சுருப்பாங்க போல். பட் நாம் இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு போகல, நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த சைடு அப்படியே நடந்து போய் பார்க்கலாம். ஸோ நான் இங்கிலீஷில் இந்த இடத்த டெஸ் அல்மாதீஸ்ன்னு சொல்லியிருப்பேன். லோக்கல் லாங்குவேஜில் இந்த இடம் பேர் கிராந்து என்கோர். இதாங்க நான் இருக்க இடம் கிராண்ட் யோஃப். இந்த இது கிராண்ட் என்கோர் லோக்கல் லாங்குவேஜில். இங்கிலீஷில் டெஸ் அல்மாதீஸ்ன்னு இருக்குங்க. நம்ம அப்படியே சும்மா இங்கே ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் தான் இருக்கோம். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கலாம். எங்கள் பாருங்க அசோக் லேலாண்ட் பஸ்ஸு முன்னாடி போகிறது டாட்டா. இதுவும் டாட்டா பஸ்ஸு தான். என் ஹோஸ்ட்டு இது பண்ணுறேன்னாங்க, இந்த மாதிரி பஸ் எடுக்கிறதுக்குலாம் தனி மேப் இருக்குது அப்படின்னாங்க. என் ஹோஸ்ட்டை நான் பார்க்கவே இல்லை. இந்த முந்தா நேற்று பார்த்தா தான், அதுக்கப்புறம் பார்த்துருந்தேன்னா நான் கேட்டிருப்பேங்க. வாங்க நம்ம அப்படியே முன்னாடி கொஞ்சம் தூரம் நடக்கலாம். நான் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கேன், அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. இங்கே பக்கத்துலேயே பீச்சும் இருக்கும். இந்த டெஸ் அல்மாதீஸில் தான் இந்த பிளாயான்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சில் பிளாயா, ஸ்பானிஷ்லேயுமே அது பிளாயா தான் வரும். பீச்சுக்கு நம்ம அந்த சைடும் போய் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு அப்படியே போனால் எதுவுமே இல்லைங்க. இந்த டாட்டா பஸ் ஸ்டாப்பு தான் இருக்குது, பஸ் டெர்மினல் ஏரியாங்க. அது நல்லா அப்படியே வந்துட்டேன். இப்போ
நம்ம அப்படியே வாங்க இந்த சந்துக்குள்ளே ஏதோ ஒன்று பூந்து நம்ம அந்த சைடு பீச்சு சைடு போகலாம். இப்போ நான் என்னோடய ரெஸ்டாரண்ட் வந்து நான் இங்கே தான் பார்த்து வச்சுருந்தேன், மேப்பில் பின் பண்ணி வச்சுருந்தேன். பட் பார்த்தா அதை காணுவாங்க. இந்த ஏரியா இந்த பில்டிங் தான் காமிக்குது, பட் இது வந்து ரெஸ்டாரண்ட்டே காணும். சரி நம்ம அப்படியே இப்போ ஏதோ ஒரு லோக்கல் வீதிக்குள்ளே பூந்து ஏதோ ஒன்று பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோவில் கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் கண்டென்ட்டு. அப்படியே ஒரு இந்த ரிச்சான ஏரியாலாம் நடந்து வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அந்த ஆஃப்ரிக்கன் ரெனசன்ஸ் மான்யூமெண்ட்டு போகிறோங்க. அவ்வளோதான். நம்ம பேசுகிறத விட நான் அந்த வீடெல்லாம் காமிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க கூகுள் மேப்பில் வழிபாட்டு வச்சு அந்த பையன் ஃபுட்பால் எவ்வளோச்சான் டக்குன்னு என் மேலே தான் ஏதோ எட்டி உதைக்கிறான்னு நினச்சேன், பார்த்தா ஃபுட்பாலு. ஸோ வாங்க கூகுள் மேப்பை வழிபாட்டாச்சு. 1.5 கிலோமீட்ரு 1.8. நம்ம அப்படியே இந்த மாதிரி குட்டி குட்டி வீதிக்குள்ளே பூந்து அப்படியே போகலாம். எங்கே போட்டிருக்கோம் இதான் அந்த செஸ் ஃபாத்தோன்னு ஒரு இடங்க. நம்ம போகணும். அங்கே போய்ட்டு அப்படியே பீச்சு சைடு போகலாம். நான் கரெக்டாக அந்த கடையில் தான் போய் சாப்பிடுவேனான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதுக்கு பக்கத்தில் எதாவது சீப்பாக கிடச்சிதுன்னா சாப்பிட்லாம். ஒரு 22 நிமிஷம் காமிக்குது, பரவாயில்ல வாங்க. ஸோ இதுதான் கிராண்ட் மார்க்கெட் ஆஃப் அந்த என்கோரா அப்படியே ஒரு ஊர் பார்த்தோமே தான். சும்மா அது வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரலாங்க. ஆனால் அதை பார்த்தா கிராண்ட் மார்க்கெட் மாதிரியே தெரியலையே. ஒரு 10-12 கடையாக தான் இருக்குது அது வரைக்கும். வாங்க நம்ம போகலாம். நம்ம மெயினான இடத்துக்கு நம்ம போகணும். இப்போ இதெல்லாம் பார்க்குறக்கு அப்படியே நம்ம ஊர் ஏரியா மாதிரி தாங்க இருக்குது. எனக்குலாம் ஒரு வித்தியாசமும் தெரில. மக்கள் மட்டும் அப்படியே நம்ம ஊரில் இந்த மாதிரி தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இது ஏதோ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. மற்றபடி நான் எதிர்பார்த்து வந்த ஆஃப்ரிக்கா வேறங்க. நான்லாம் இங்கே ஆஃப்ரிக்கா வரக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ரொம்ப மோசமாக இருக்கும், இந்த திருட்டு பயம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். அந்த பிட் பாக்கெட் இது வந்து நிறையா பக்கம் சொன்னாங்க. அந்த மார்க்கெட் ஏரியா போனால் மொரோக்கோ சரி மாரிட்டேனியா சரி எல்லா சைடுமே வந்து பிட் பாக்கெட்டு பிரச்சனை மட்டும்தான் நிறையா பேர் சொன்னாங்க. அதே மாதிரி ஆனால் எதுவும் நடக்கலை பிட் பாக்கெட்டு. ஆனால் பிட் பாக்கெட்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்கிறதாங்க. நம்ம ஊர் சென்னையில், டெல்லி, பாம்பே எங்கே போனாலுமே பிட் பாக்கெட் இருக்கும். யூரோப்லேயே பிட் பாக்கெட் இருக்கும். யூரோப் பார்சிலோனா இருக்கே அதே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யூரோப்லேயே பார்சிலோனா மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் அதிகமாக பிட் பாக்கெட் நடக்காது. அந்தளவுக்கு பார்சிலோனாலாம் பிட் பாக்கெட்டுக்கு ஃபேமஸான ஊருங்க. மற்றபடி நான் ரொம்ப இங்கே வந்து கரண்ட் இருக்காது அது இருக்காதுன்னு நினச்சி வந்தேன். இங்கே பார்த்தா இன்டர்நெட்டு 5G கூட இருக்குங்க இந்த ஊரில். டக்கார் நான் வாங்கினேன் ஆரஞ்சு சிம்மு 5G கூட அங்கே ஒர்க் ஆகுதாம்மா. எல்லாம் நியூஸில் போடுறது ஆஃப்ரிக்காவில் ஒன்றுமே இல்லை புவர்னு. பட் வந்து பார்த்தா தான் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. இந்த ஊரில் KFC இருக்குது. ஈரோட்லேயே KFC இப்போ தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பாருங்கள் இந்த ஏரியாலாம் அப்படியே கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கே விட்டேன் அந்த அதான் ஆஃப்ரிக்கா வரக்கு முன்னாடி நான் ஒரு இதோட வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க குடிக்கிறக்கே தண்ணி இருக்காது, குளிக்கலாம் முடியுமா, இது பண்ண முடியுமா, கரண்ட் இருக்காது. நானே இங்கே வந்து கரண்ட்டெல்லாம் இருக்காதுன்னு நினச்சி 3 பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தேன். என் பேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 பவர் பேங்க் வச்சுருப்பேன். வந்து பார்த்தா நான் இது வரைக்கும் இன்னும் ஒரு பவர் பேங்க்கு கூட நல்லா ஃபுல்லாக யூஸ் பண்ணவே இல்லைங்க. எல்லா பக்கமும் கரண்ட்டெல்லாம் இருக்குது. அதுவும் நான் கரண்ட் இருக்கும்னு சரி நம்ம ஊர் மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகி போகும் அப்படின்லாம் நினச்சேன். பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. 24 மணி நேரமும் கரண்ட் இருக்குது. தண்ணியும் நான் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இது பண்ணல. ஆஃப்ரிக்காவில் இருக்கும். ஆஃப்ரிக்காங்கிறது ஒரு நாடு இல்லை, 54 நாடு இருக்குது ஆஃப்ரிக்காவில். மேபி ஏதோ ஒரு சில கண்ட்ரியில் அந்த மாதிரி பாவர்ட்டி இருக்கும். பட் நான் இப்போ வந்த வரைக்கும் செனகல் வேறு லெவலில் இருக்குது அந்த ஊர். எல்லாம் நம்ம ஆன்லைனில் சும்மா நியூஸில் ஊருக்கு வராதவனுங்க தான் இதெல்லாம் அதிகமாக போடுவானுங்க. அந்த கண்ட்ரி போனால் இப்படி இருக்கும், அங்கெல்லாம் போனால் பயமாக இருக்கும், இது இதாக இருக்கும்னு. வந்து பார்த்தா தான் தெரியும் எல்லாமே வேறு மாதிரி தாங்க இருக்குங்க. நானே இங்கே வரக்கு முன்னாடி சில இதெல்லாம் பார்த்து பயந்தேன், யாராவது பேக்கை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அதை தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு. பட் இங்கே வந்து செனகலில் 4 நாள் இருக்குது. செனகல்னு இல்லை, மொத்த ஆஃப்ரிக்கா அந்த மாரிட்டேனியாவும் சரி மொராக்கோவும் சரி கம்பேர் பண்ணால் 1 மாதம் பக்கம் ஆக போகுதுங்க. இது வரைக்கும் நான் அந்த பிட் பாக்கெட்டுக்கு மட்டும்தான், அதுவும் கூட்டமாக இருக்க இடம் பார்த்து மட்டும்தான் நான் பயந்தேன். இது நான் யூரோப்லேயே நான்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் பிட் பாக்கெட்டு ஃபோனுக்கு. மற்றபடி நான் வேறு எந்த விஷயத்தை பார்த்துமே இங்கே ஆஃப்ரிக்காவில் இன்னும் நான் பயப்படல. இந்த மாதிரி அவங்க எதாவது சொல்லுவாங்களோ, மாரிட்டேனியாவில் இந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது மட்டும் பிரச்சனையாச்சு. பட் அது அவங்களோட
நாடு, அவங்களோட கலாச்சாரம் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு பிடிக்காது, அதனால கற்றுனாங்க. அது அக்செப்டபிள். மற்றபடி நம்ம சும்மா போயிட்டு இருக்கும்போது வந்து யாரும் நம்மளை சீன்றதோ இல்லை பிரச்சனை இது பண்ணுறதோ அந்த மாதிரி நான் எதுவுமே ஃபீலே பண்ணல. இந்த வீடெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு ஜம்முன்னு. அதே மாதிரி நான் பார்த்ததில் இப்போ அந்த 3 கண்ட்ரியில் செனகல் தான் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. செனகல், மொராக்கோ, அடுத்தது நம்ம கேம்பியா போவோம். அந்த கேம்பியா எப்படின்னு தெரியல. கொஞ்சம் இந்தியா ஓகே, ஏதோ இப்போ தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னா. அதே மாதிரி அவர் நமக்கு தாட்டா காமிக்கிறாரு, நல்லா பேசுகிறாங்க. Bonjour. எல்லாம் ஃபுட்பால் தான். ஐயோ இங்கே அந்த ஓகே பாய். வீடியோ எடுக்கிறதா? ஓ சூப்பர். குட் bien. Comment ça va? Comment ça va? Bonjour. Yeah? Sure. Huh? Je ne comprends pas français. Manger. Anglais? Parle anglais? Oui. Semua anglais. Parle anglais? Bien. So? Okay பசங்களா. Yeah good. Okay தம்பி, நான் கிளம்புறேன். பாய் பாய் சாவ். இதோ இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் எல்லாமே செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு. அதே மாதிரி பசங்க ஃபுட்பால் விளையாடுறது வீடியோ எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. அதாங்க ஆன்லைனில் பார்க்குறது வேறு, வந்து ரியாலிட்டி பார்த்தா அது வேறு. ரியாலிட்டி எப்பவுமே வேறு மாதிரி தான் இருக்கும். போகலாம் நம்ம அந்த இப்போ எங்கே போயிட்டுருக்கேன், ரெஸ்டாரண்ட்டு தேடி போயிட்டுருக்கேன். நம்ம போய் சாப்பிட்லாம் வாங்க. ஸோ இப்போ தாங்க இங்கே ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட் இருந்தது. வாங்க உள்ளே வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் விலை எல்லாமே அதிகம். நோட்டு புக்கு 1600 போட்டிருக்காங்க. பார்ட் ஆஃப்ன்ற காப்பி ரைட்டு போட்டுற போகிறாங்க எனக்கு. இந்த செராவி தான் நான் யூஸ் பண்ணுவேன். செட்டாஃபிலும் இருக்குது. என்னோட இது எவ்வளோ போட்டிருக்கானுங்க? 13,000னா ஏதோ அதிகம் தாங்க. இதெல்லாம் எல்லாமே இம்போர்ட்டட்னால அதிகம். யூரோப்பில் அது கம்மி விலை. இங்கே பக்கத்தாலே கத்தார் எம்பசி இருக்குது. இது கொசோவா அவங்களோட எம்பசி இங்கே பக்கத்தால் தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தாங்க. எல்லாமே முக்கால்வாசி இது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. அதனால தான் இது வந்து அமெரிக்கன் ஸ்டோரு. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த சிப்ஸு விலையை பாருங்கள், 2250 போட்டு வச்சுருக்கானுங்க. நான் என் ஹோட்டல்லேருந்து இங்கே டாக்ஸி பிடிச்சி வந்ததே நான் 2500 என்னமோ தான், 2700 தான் பே பண்ணேன். சீட்டோஸு பாருங்கள் 900. இது நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு விற்பானுங்க. 900னா 200 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 150 150 ரூபா வருங்க. நம்ம ஊரில் இது 10 ரூபாய்க்கு வாங்கலாம் சீட்டோஸு. என்னடா விலை போட்டு வச்சுருக்கீங்க? இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸு தான், அதுக்குன்னு இவ்வளோ விலையா? இதே கடை 5800 போட்டிருக்கிறீங்க. ஏய் யாரா நீங்கள்? யாரா அதை வாங்குறா முதல்ல இங்கே வந்து இவ்வளோ விலை கொடுத்து? கொஞ்சம் நெஞ்ச விலை எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, ட்ரிபிள் மடங்கு போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த தண்ணியோட விலையை பாருங்கள், $2100 போட்டிருக்கானுங்க. இது செஃபா இல்லை, செஃபானா இங்கே கீழே கடைசியில் எஃப்னு போடுவாங்க. அமெரிக்கா டாலர்லேயே 2100 போட்டிருக்கானுங்க இந்த வாட்டர் பாட்டிலுக்கு. இதில் இங்கே இன்னும் ஸ்மார்ட் வாட்டராமா 1300. இது குடித்தா என்ன மூளை வளருமா இல்லை என்னன்னே தெரில. இவ்வளோ வேலைக்கு யாரா இங்கே வந்து வாங்குறா? எனக்கு தெரிஞ்சு மந்த்லி சேலரி கூட என்னோட மாத சம்பளம் கூட அவ்வளோ வராதேடா. $2100 தண்ணி விற்கிறாங்க. ஃப்ராங்க்ஸ் இல்லைங்க, அது நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், அது டாலரு, ஃப்ராங்க்ஸ் இல்லை. டாலரில் 2100 இது போட்டிருக்கான். நான் இது மட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். 500 செஃபா வந்தது ஆஃபரில். 500னா ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் தான். ஸோ இப்போ தாங்க நான் அந்த கடையை விட்டு வெளில வந்தேன். இந்த ஏரியாவில் தான் வந்து அமெரிக்காவோட எம்பசியும் இருக்காமாங்க. அந்த சைடு பின்னாடி தான் அமெரிக்கன் எம்பசி இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ இந்த அமெரிக்கன் ஸ்டோர்லாம் போயிருக்கோம். மேபி அந்த எம்பசியில் வேலை செய்கிறீங்க அந்த கடையில் வந்து வாங்குவாங்க போல். சரி நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு போகலாம். இந்த ஏரியா நல்லா டெவலப். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அந்த இன்ஃபோசிஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது.
அப்புறம் இது வந்து எம்பசி ஆஃப் போலாண்டோட எம்பசி. BMW கார், அப்புறம் இன்னொரு ஃபேன்சி வீடு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கே தெரில, பட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். ஸோ இப்போ தாங்க எனக்கு புரியுது. நான் பின்னாடி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்து அந்த எம்பசியில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அம்பாசிடரு அவங்களோட தங்குற இடங்க. நான் இப்போ அங்கே முன்னாடி அமெரிக்கன் எம்பசி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த அமெரிக்கன் எம்பசி அங்கே இருக்குது. அமெரிக்கன் எம்பசி ஆளுங்களும் இந்த ஏரியாக்குள்ளே தங்குவாங்க. ஆனால் முக்கால்வாசி அந்த எம்பசி எல்லாமே அந்த டக்கார் பிளாட்டோ ஏரியாவில் தாங்க இருக்குது. இது எல்லாமே அம்பாசிடர் ரெசிடென்ஸ் ஏரியா. இது ஒரு கண்ட்ரியோட ரெசிடென்ஸு. அங்கே நம்ம டக்கார் இது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நான் கனடா இது பார்த்தேன். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். கனடா எம்பசி வந்து நம்ம இந்தியன் எம்பசி பக்கத்தாலேயே இருந்திருக்கும். இங்கேயும் திரும்ப பார்த்தேன், அது வந்து அம்பாசிடரோட ரெசிடென்ஸ் ஏரியாங்க. இங்கே போனால் என்ன இருக்குது, அந்த ஓப்பன் அந்த டர்ஃபு ஏதோ ஒன்று இருக்குது. டர்ஃபு கேம் விளையாடுறதுக்கு, பேஸ்கெட் பாலாக ஃபுட்பாலாக இருந்தில்ல, போய் பார்க்கலாம். ஸோ நான் பார்த்த கடை இங்கே தாங்க, இந்த செஸ் சாக்கோ. ஆன்லைனில் நல்ல ரிவ்யூ இருந்தது. இங்கே வந்து பார்த்தேன், நான் எதுவுமே காணோம். நம்ம பக்கத்தில் வேறு அங்கே செஸ் ஃபாத்தோன்னு ஒரு கடை இருக்குது. நம்ம அதையாவது போய் ட்ரை பண்ணலாம். பசிக்குது, மணி 3:37ங்க. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே உள்ளே போய் விலையை பார்க்குறேன். 1000 ரூபாய்க்கு கீழே எதுவுமே இல்லைங்க. ஆனால் நல்ல ரெஸ்டாரண்ட். அங்கேருந்து பார்த்தா அப்படியே பீச்சு செம்மையாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்றத விட்டுட்டு பீச்சுக்கு போகலான்னு இருக்கேன். பசிக்குது, பட் பரவாயில்ல, பீச்சை போய் முதல்ல பார்த்துட்டு சிட்டி போய் சாப்பிட்டுக்கலான் இருக்கேங்க. ஆனால் பீச்சு வேறு லெவலில் இருந்தது. அங்கே உட்காந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க லொக்கேஷனு. பட் ஆனால் விலை அவ்வளோதான். ஒரு பர்கர் பார்க்குறேன், பர்கரே 900 ரூபா போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுவும் வெஜ்ஜு பர்கரே 900 ரூபாங்க. சிக்கன் போனால் அது இன்னொரு 1000 ரூபாய்க்கு மேலே வரும். காஃபியே 400 ரூபாங்க. அதுங்க எக்ஸ்பென்சிவானது. ஏன்னா உள்ளே பார்த்தேன் எல்லாமே ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஸு இல்லை லெபனானில் ஒரு ஃபாரின் டூரிஸ்ட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. லோக்கல்ஸ் யாருமே இல்லை அங்கே. கூகுள் மேப்பை நம்பி வந்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே iOverlander ஒரு ஆப், அதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை நம்பி தான் இங்கே கடைக்கு வந்தேன். இங்கே கடையே இல்லைங்க. எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு லோக்கல் கடையில் சாப்பிட வேண்டியதுதான். அப்படியே போனால் வேறு ஏதாவது ஒன்று கடை கண்டுபிடிச்சி உட்காந்து சாப்பிட்டு. Just see beach. It's private. Why is it private? Okay, merci. Okay. ஸோ இந்த பீச் ஏரியாலேயே இந்த வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரோ யூரேஷியாங்க. அதாவது யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியாலே இருக்க இந்த வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பார்க்கலான்னு வந்தால் ப்ரைவேட் பீச்சுன்னு மாற்றி வச்சுருக்காங்க. இதோ இந்த வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரோ யூரேஷியா. போனால் இது ப்ரைவேட் பீச்சுன்னு அமுச்சு விட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறது ஃபுல்லாகவே ப்ரைவேட் பீச்சு தாங்க. பீச்சு பார்க்கலாம் நீங்கள் வந்தால் பீச்சை ஏன்டா ப்ரைவேட்டாக மாற்றுறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா தான் அந்த பீச் வியூ. அங்கே போய் சாப்பிட்ணுமான்னு யோசிச்சுட்ருக்கு. அதுக்கு நம்ம பார்க்காத பீச்சா. பட் இந்த ஊர் லோக்கல் பீச் போகணுன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் தெரியும், அவ்வளோதான். பட் நல்லா இருந்தது. போகலான்னு பார்த்தேன், ப்ரைவேட்டு மாற்றி விட்டாங்க. அப்படியே அந்த மெயின் ரோட்லேயே நடந்து வந்தாங்க. நடுவில் ஒரு சந்து போச்சு. உள்ளே வந்து பார்த்தா இங்கே பீச் வியூ இருக்குது. இதுக்காக நம்ம கடையில் போய் சும்மா உட்காந்து யார் சாப்பிட்றது. நம்ம பீச்சு பார்க்கணுன்னு வந்தோம். ஆனால் கீழே இறங்கி போகலாம். அவ்வளோதாங்க, கீழே இறங்கி வந்தாச்சு. இதுதான் அந்த நம்ம பார்க்க வேண்டிய பீச்சு. நம்ம இதே அந்த ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்தோம்னா அங்கே உட்காந்துட்டு பார்த்துருப்போம். இங்கே சர்ஃபிங்கு ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எல்லாம் சர்ஃபிங் தான் பண்ணிட்டுருப்பாங்க. இதோ அங்கே அது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சர்ஃபிங்கு. இந்த ஆலனு, குவீன், இந்த 2 பேரும் இந்த சர்ஃபிங்காக தான் இங்கே டக்காரில் ஒரு ஹோட்டல் போட்டு தங்கியிருக்கானுங்க பசங்க. நல்லாயிருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சோன்னா நம்ம அந்த சைடு போனோம்னா ஒரு நின்று பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே திரும்ப இதுலேயே மேலே ஏறி கிளம்பலாம். நான் திரும்ப வந்து அந்த இந்தியாக்கா இது அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கே நான் வந்து கூகுள் மேப்பில் வழி போட்டிருக்கேங்க. போய் அந்த கடையிலே சாப்பிட்லாம். வேறு பக்கத்தில் வேறு எந்த லோக்கல் கடையும் இல்லைன்னா போய் நம்ம ஊர் கடையிலே சாப்பிட்லான் இருக்கேன். ஆனால் இங்கே போய் எந்த எக்ஸ்பென்சிவ் கடையில் உட்காந்தாலும் 6000 7000 சேஃபாக சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஊர் கடைக்கு போனால் அந்த நம்ம ஊரில் அந்த சிக்கன் பிரியாணியே அதே 6000 7000 சேஃபாக தாங்க வந்தது. அதுக்கு போய் அட்லீஸ்ட் நம்ம ஊர் சாப்பாடாவது அந்த காசுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ திரும்ப அந்த மெயின் ஏரியாக்கே வந்தாச்சுங்க.
அங்கே தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். நம்ம போய் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே கேட்கலான்னு இருக்கேன், அந்த டக்கார் மான்யூமெண்ட் போகிறதுக்கு இந்த மாதிரி எந்த பஸ் எடுக்கலான்னு. திரும்ப இங்கேருந்து டாக்ஸி எடுத்தால் காசு செலவு தாங்க அதிகம். அதுக்கு இந்த மாதிரி பஸ் எடுத்துட்டோம்னா சீப்பாக முடிஞ்சிடும், 200 செஃபாவோட முடிஞ்சிடும். பார்க்கலாம். வா. ஸோ இந்த கடை க்ளோஸ்டுங்க. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கூகுள் மேப்பில் நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தேடும்போது லொக்கேஷன் வேறு பக்கம் இருந்ததுன்னு கடையை மாற்றிருக்காங்க. அது போகணுன்னா இங்கேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டருங்க. கடை முன்னாடி இங்கேருந்து இருக்கு போல். இப்போ வந்து லொக்கேஷனை மாற்றிட்டாங்க. இப்போ இந்த இடம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ மான்யூமெண்ட்டு போகணுங்க. மான்யூமெண்ட்டு போகிறக்கு இந்த மாதிரி பஸ் ஏறலான்னு பார்க்குறேன். ஆகாவலிங்க செம டார்ச்சர் பண்ணுறானுங்க, செம கடுப்பாக்கி விட்டானுங்க. அப்படியே பிடிச்சி கட்டையை பிடிச்சி இழுத்து இந்த பஸ்ஸுக்கோன்னு இழுக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. இவ்வளோ நேரம் இந்த ஊரை பற்றி நல்லா சொல்லிட்டு வந்தேன். இந்த ஆகாவலிங்க செம கடுப்பாக்கி விட்டானுங்க. மான்யூமெண்ட்டு போகுமான்னு தான் கேட்டேன். இந்த பஸ்லேருந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம். விட்றா மூடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நடந்து வந்துட்டுருக்கேன். பைத்தியக்காரனுங்க இந்த பஸ்ஸுக்கு செம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே டாக்ஸி கூட இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஸோ நான் திரும்ப இந்த சைடே வந்து ஒரு டாட்டா பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. அந்த மாதிரி மினி வேனில் ஏறல. இந்த டாட்டா பஸ் இந்த நம்பர் போட்டு போகும் பார்த்தீங்களா, நான் போகிறது 49வது நம்பரு. இதில் வந்தேன். இந்த மான்யூமெண்ட்டு பிக்சர் கேட்டேன், இங்கே போகுமான்னு கேட்டேன். போகுன்ட்ருக்காங்க. பஸ்ஸில் அங்கே அவனுங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணியே வந்துன்னா டாக்ஸி பார்த்தேங்க 1700 1800 வருது. பஸ்ஸுனா வெறும் 200 தான், 200 செஃபா. ஸோ அதனால் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. ஆனால் செம்ம கடுப்பாகி கூப்பிட்டானுங்க அங்கே. இது வந்து ஒரு நார்மல் பஸ்ஸு, அது வந்து ஏதோ அந்த ப்ரைவேட் பஸ்ஸு மாதிரி போல். நம்ம வெயிட் பண்ணலாம். பஸ் இந்த டாட்டா பஸ் முன்னாடியே நின்றுக்கலாம், அப்போ தான் வழி கேட்குற கரெக்டாக இருக்கும். அந்த டிக்கெட்லாம் 150 செஃபா தாங்க வருது. டிக்கெட்டும் மீதி 50 செஃபாவும் தந்துட்டாங்க. இதான் நம்ம போகணும், வாங்க போகலாம். இந்த ஊரில் இந்த பஸ்ஸில் கண்டக்டர்லாம் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேஜில் தான் அந்த கூண்டில் கண்டக்டர் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் டிக்கெட் தராங்க. நம்ம ஊர் மாதிரி நடந்து போய் எல்லாத்தையும் டிக்கெட் வாங்க சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி கேஜில் உட்காந்துக்கிறாரு. நம்மளே ஏறிட்டு வந்து டிக்கெட் வாங்கணும். இந்த ஊர் லோக்கல் காரங்களாம் எங்கே போகிறாங்களோ சொல்லி டிக்கெட் வாங்குறாங்க. நான் வந்து ஃபோட்டோ காமிச்சு அங்கே வந்து 200 தந்தேன், 150 மீதி 50 தந்துட்டாங்க. போகலாம். ஆனால் ரொம்ப லேட்டாகவும் நினைக்கிறேன். பஸ்ஸில் நின்று போகுது இது. நீங்கள் அங்கே டிராஃபிக்காக பாருங்கள், கடைசி வரைக்கும் நிற்குதுங்க. பஸ்ஸு 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போக மாட்டேங்குது. போக முடியாது, அந்த அளவுக்கு டிராஃபிக் நிற்குது. போகலாம். ஸோ அவ்வளோதாங்க, பஸ் ஸ்டாப் போட்டு இறங்கிட்டேன். இவர் தான் நம்ம ஹெல்ப் பண்ணார். நம்ம மான்யூமெண்ட் வந்து அங்கே இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. நம்ம இந்த டெம்டிக்கு இந்த பஸ்ஸு வந்து இப்போ தான் இதெல்லாம் மாடர்ன் பஸ்ஸு. இந்த டாட்டா இது வந்து கொஞ்சம் இப்போ பழைய பஸ்ஸுங்க. இதெல்லாம் புது கவர்மெண்ட் பஸ்ஸு. நம்ம இன்னும் அது நடக்கணும். அந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு பக்கமாக தெரியுது. பட் 1.5 கிலோமீட்டருங்க, 1.74 கிலோமீட்ரு நான் என் ஃபோனில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வண்டியில் போகும்போது தான் வந்து நம்மளை அப்படியே இது பண்ணுவானுங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு போல், அதனால கண்டுக்கிறது இல்லை. அதெல்லாம் ப்ரைவேட். இதனால் ஆள் ஏற்றுனா அவனுங்களுக்கு லாபம்னு வந்து நம்மளை சாவடிக்கிறானுங்க. எனக்கு சீரியஸாக செம்ம கடுப்பாக்கி விட்டாங்க இந்த பஸ்ஸு. வாங்க நம்ம போகலாம். அந்த மான்யூமெண்ட்டு போயிட்டு அந்த மான்யூமெண்ட்டு பற்றி நான் சொல்கிறேன். ஹலோ ஹை. அவ்வளோதாங்க, இறங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு வழி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே அப்படி தான் இறங்கணும். மிலிட்ரி ஆளுங்க கூட பார்த்துட்டு தான் போகிறாங்க, எதுவும் சொல்லலை. அப்படின்னா நம்ம இறங்கலாம். பட் காலு தான் வலி கொடுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஷூவை கழட்டி விட்டு நான் கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. டக்குன்னு சரிச்சு விட்ருச்சுன்னா டேஞ்சர். நம்ம கீழே இறங்கலாம். அதாங்க இறங்கியாச்சு. ஆனால் அது ஏதோ பாலிஷ் போட்ட மாதிரி அப்படி வழுக்குது. யாரும் அப்படி இறங்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களா இல்லை என்னன்னு தெரிலங்க. செமையாக வலி கூடுது. நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏறலாம். வா. ஸோ இந்த சிலை தாங்க ஆஃப்ரிக்கன் ரெனசன்ஸ் மான்யூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 171 அடி உயரங்க. பிரான்ஸ் வெண்கலத்தில் தான் அதிகமாக செஞ்சுருக்காங்க போல். 2006 இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2010 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் மாதம்.
அப்போ வந்து அப்போ இருந்த பிரசிடெண்ட்டு அப்துல்யா வாதேன்னு யாரோ ஒருத்தர் அவர் தான் வந்து இதை கட்டுறக்கான அந்த ஃபண்டு எல்லாமே இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இதுக்கு வர இந்த இன்கம், அதாவது இப்போ நம்ம மேலே போய் பார்த்தோம்னா அந்த காசு, டிக்கெட் காசு இல்லை மொத்த வருமானத்தில் 35% வந்து அவருக்கு போகிற மாதிரி அவர் வச்சுக்கிட்டாராம்மா. அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் வர இன்கமில் அவருக்கு 35% காப்பிரைட் இதுன்னு போட்டு வாங்கிட்டாருங்க. இது நிறைய கான்ட்ரவர்சியாகவும் போயிருக்கு. இது வந்து ஆஃப்ரிக்கா வந்து திரும்ப மீண்டும் மறுமலர்ச்சி அடையுங்கிற இதில் அந்த ஒரு இதை வச்சு கட்டியிருக்காரு. 21வது செஞ்சுரியிலேருந்து ஆஃப்ரிக்கா வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆகாயத்தை பார்த்து கை கட்டுறான் பார்த்தீங்களா, அதுதான் இது ஆஃப்ரிக்கா மேலே வரும்னு ஒரு சின்னம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சிலையை எந்த ஊருக்கு கட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட கம்பெனி தாங்க இந்த சிலையை கட்டியிருக்கு. அந்த 2010 இது ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 நாட்டிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஆஃப்ரிக்கா, ஜப்பானு, நார்த் கொரியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லாம் நிறையா கண்ட்ரிலேருந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்கே வந்திருக்காங்க. நம்ம அதுக்கு மேலே கூட போய் பார்க்கலாங்க, வியூ பாயிண்ட் கூட இருக்குது. டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டு பார்க்கலாங்க. ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் மேலே போகலாம், ரொம்ப அதிகமாக இருந்தால் கீழே மட்டும் நின்று பார்த்துடலாம். இப்போ நம்ம மேலே தாங்க இருக்கோம். அந்த சைடு தான் என்ட்ரன்ஸு. நான் ஒரு ரவுண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலான் இருக்கேங்க. என்ன பார்த்தா அந்த அட்லாண்டிக் ஓஷன் வியூ நல்லா தெரியுது. நம்ம அங்கேருந்து அப்படியே வந்திருப்போம். அப்படியே அங்கே போகலாம். அங்கே தான் சிட்டி வியூ நல்லா இருக்குங்க. இங்கேருந்து சிட்டி வியூ வேறு லெவலில் இருக்குங்க. டிக்கெட் வந்து இந்த ஊருக்காரங்களாக இருந்தால் 1000 சேஃபாங்க. இது இந்த ஊரில் வாழ்கிற நம்ம மாதிரி ஃபாரினர்ஸாக இருந்தால் 3000 சேஃபா. டூரிஸ்ட்டாக வந்தால் 6500 சேஃபாங்க. கிட்டத்தட்ட 6500னா 1000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு வரும். அதனால் நான் மேலே போகல, கீழே இருந்து மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பலாம். நான் இங்கேருந்து பார்த்தா நான் ஊர் நல்லா தெரியுதுங்க. இதே இன்னும் மேலே போனோம்னா இன்னும் நல்லா தெரியும் சிட்டி வியூ. மேலே அது அங்கே இருக்குது, அந்த தலையில் தொப்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இது தாங்க ஆஃப்ரிக்கா, டகார். அங்கே வாங்க ஒரு ப்ரைவேட் ஜெட்டு ஏதோ ஒன்று நிற்குது. ஸோ என்னங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? வேறு இன்றைக்கி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம போய் டக்காரோட இந்த ரிச்சஸ்ட் ஏரியாவை பார்த்தோம். அதுக்கப்புறம் லோக்கல் பஸ்ஸு ட்ரை பண்ணோம். பீச்சு போகலான்னு பார்த்தோம், பட் அது ஃபெயில் ஆகிடுச்சு. கடைசி அந்த சிலையில் வந்து உட்காந்துருக்கோம். சரி, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். வேறு சொல்கிறக்கு என்ன தெரில எனக்கு என்ன சொல்கிறதுன்னு. ஓகே, வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நான் இங்கேருந்து இன்னொரு தீவுக்கு போகிறேங்க. கன்ஃபார்மாக போகிறேன்னான்னு தெரில, பட் பிளான் வச்சுருக்கேன். ஒரு பாம்பு தீவுக்கு, ஸ்னேக் ஐலாண்டு நீங்கள் ஒன்று இருக்குது, மனுஷங்களே இல்லாத தீவு. நம்ம அதை பிளான் போடணும். நான் அந்த குவீன் பையனை கேட்டிருக்கேன், அவன் வரானா இல்லையான்னு தெரிலங்க. பட் வந்தாலும் வரலனாலும் நான் போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். சரி, நம்ம அடுத்த வீடியோ அது தாங்க வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரம் தி ஸ்டாச்சு.